எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு இருக்க ஒரே வாய்ப்பு நம்ம அறைக்கு கீழே ஒரு குழியை தோண்டி அதுக்கு கீழே போய்கிட்டு இருக்க சாக்கடை தண்ணி டனலை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்க போறோம். போலீஸுக்கு சந்தேகம் மட்டும் வராம பாத்துக்கணும். யூ கைஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். உங்க எல்லாத்தையும் பிரிசன் எஸ்கேப் சிமுலேட்டருக்கு அன்புடன் வரவேற்கிறேன். The moment you will all be waiting for, it's finally here and today this game meets its end. Yes, இன்னைக்கு தான் இந்த கேமோட எண்ட். அதாவது இந்த ஜெயிலை விட்டு நம்ம இன்னைக்கு தப்பிக்க போறோம். இது என்னடா லெட்டர்? According to my geological knowledge you can. ஓ, நம்ம 10 மீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக குழி தோண்டிட்டு போயிடலாமா? அதுக்கப்புறம் நிறைய பாறைலாம் இருக்குமாம்மா. அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சி குழி தோண்டி போகணும். சரி, நம்ம புதையில திறப்போமா? இந்த மேட்டு கடையில் தான் மறைச்சி வச்சிருக்கோம். போலீஸ் கண்ணில் மாட்டாமல் இவ்வளோ பெரிய குழி தோண்டி வச்சிருக்கோம். அதுவும் நம்ம கையில் இருக்க அந்த வடசட்டியை வச்சு. இதுவாது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. அது பார்த்தா தான் இன்னைக்கு கேம் புரியுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது பார்க்கலனாலும் இது புரியும். ஆனால் இந்த கேமோட ஃபுல் ஸ்டோரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த பேனை வச்சு நம்மளால ரொம்ப தூரம் குழி தோண்ட முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த பேனை மாற்றணும். அதுக்கு நம்ம சிங்கம் சேர கூப்பிடணும். தோ வந்துட்டார்ல தலைவரே. எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அவர் கொடுத்துட்டு வாங்கியாச்சு. அதாவது நம்ம குழி தோண்டும் போது ஒரு சில குப்பையெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அது கீழே கடந்த குப்பைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்தோம்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாரு. அதை வச்சு இங்கே இருக்க கைதிங்க கிட்ட இப்போ நான் எனர்ஜி கம்மியாக இருக்குது அதனால ஃபுட்டு வாங்கிட்டேன். இங்கே பாருங்க மண் தோண்டி வச்சிருக்கான். 300 கேட்குறான்டா. 300 டிஷ்யூ பேப்பர் கொடுத்து இந்த மண் தோண்டி வாங்கியிருக்கோம். இனிமேல் கொஞ்சம் ஈஸியாக குழி தோண்டிட்டு போகலாம். வேற என்ன வச்சிருக்காங்க? இங்கே பேக் வச்சிருக்கான். பேக் வாங்கலாமா? இது என்னது? ஷூ. ஓகே, நம்ம ஷூ வாங்கிக்குவோம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம போகிற இடம்லாம் வந்து பாறையாக இருக்க போகுது. அதனால ஷூ இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி, இல்லைன்னா ஹெல்த் சீக்கிரம் குறைஞ்சிடும் நமக்கு. ஓகே, நம்ம குழி தோண்ட ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனு பேன் சொல்லிட்டு வடசட்டிலாம் வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் உண்மையான மண் தோண்டி, அதாவது ஒரு நல்ல செவல் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டுறோம். இங்கே பாருங்களேன், அதுவும் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் தோண்ட முடியுது. லைட்டாக கிளிக் பண்ணாவே நிறைய மண் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ரூட்டை கண்டுபிடிச்சி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே வெறும் பாறை மட்டும் தான் இருக்குது. தோண்ட எனர்ஜி வேறு கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்வெர்ட்ரி வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதனால இன்வெர்ட்ரியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் சார்கிட்ட சேல் பண்ணிடுவோம். இதை ஃபஸ்ட்டு மறைச்சு வச்சிடலாம். அதே மாதிரி இந்த குழியை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சிருவோம். அண்ட் லவ்லி ஸ்குவாட், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் கேட்டனால இந்த கேம் நம்ம முடிச்சாச்சு. அதுக்காக இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுக்கணும். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் ரைட், இப்போ நமக்கு கிடைச்ச பொருள்லாம் நம்ம துரைக்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். நான் துரை சிங்கத்தை தான் சொல்கிறேன். இதோ வந்துட்டார்ல. தங்க கப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். நிறைய டிஷ்யூ பேப்பர் கொடுங்க. ஒன்லி 80யா? இருங்க பேரம் பேசி பார்ப்போம். ஒரு 84ஆவது கேட்போம். கொடுத்துட்டாரு. இன்னும் கூட அதிகமாக அவர்கிட்ட பேரம் பேசியிருக்கலாம். ஆனால் நம்ம எவ்வளோக்கு அதிகமாக கேட்குறோமோ ஒருவேளை அவரால் கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருவாரு நமக்கு. ஓகே, நமக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால ஒரு ஃபுட்டு வாங்கிக்கலாம். ஓகே, சிப்ஸ் பாக்கெட்டா வாங்கியாச்சு. எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சு. இருங்க வேர் ஹவுஸ்க்கு போய் இந்த லைட் ஒன்று வாங்கிக்குவோம். லைட்டு அண்டு சின்ன வெடி. இது போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த பாறையெல்லாம் உடையும்னு நினைக்கிறேன். அதனால வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இது போதும் இப்போதைக்கு. ஓகே, அகைன் நம்ம ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க வேண்டியதான். திறந்துட்டு சிசே திறந்தாச்சு. கீழே பாறை இருக்குங்க. நம்மகிட்ட தான் வெடி இருக்குல்ல, அதை தூக்கி போடுவோமா? ஊசி பட்டாசே கொளுத்தி வெள்ளாசே. என்னடா அது? ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்க மாதிரி தெரியலையே. பாறை அப்படியே இருக்கு. 2 வெடியை வேற வேஸ்ட் பண்ணிட்டேனே. அந்த வெடியை வச்சு மண்ணை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண முடியும் போல. பாறையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலி இப்போ கீழே பாறை இருக்கு. அங்கே நம்ம கீழே இதுக்கு மேலே தோண்டிட்டு போக முடியாது. லெஃப்ட் ரைட்டு எங்கேயாவது தான் ரூட் இருக்கும். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்ப்போம். இந்த பக்கம் பாறை இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த பக்கம் பாறை இருக்கு லெஃப்ட்டில். சரி, ரைட் சைடு பார்ப்போம். இந்த பக்கமும் பாறை தான் இருக்குது. அப்போ இருங்க, இந்த சைடு இங்கேயும் பாறை தான். என்னடா அது? கீழே மேலே லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா பக்கமும் பாறை தான் இருக்குது. இப்போ எப்படி நம்ம போகிறது? ஒரே குழப்பமாக இருக்கு. இருங்க, இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் மண்ணு போகுதுங்க. அப்போ இந்த பக்கம் தான் ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்மகிட்ட. இப்போ நம்ம மேலே ஏறி போகிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்வெர்ட்டரியும் ஃபுல்லாகிடுச்சு. சரி, அப்படியே மேலே ஏறி போவோம். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் தானே இந்த ரோப் வாங்கணும். நம்மகிட்ட இன்னும் நிறைய ரோப் இருக்குது. அதனால இன்னும் எவ்வளோ தூரம் வேணுமாலும் கீழே ஆழமாக தோண்டிட்டு கீழே இறங்கலாம். அதே மாதிரி மேலே ஏறியும் வரலாம். இந்த பொருளை இங்கே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தோண்ட மண்ணெல்லாம் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் இந்த டாய்லெட்டில் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணோம். அச்சோ, லஞ்ச் பிரேக்கா? ஆஹா, இந்த மண்ணு வேற அடிச்சுக்கிச்சு. டாய்லெட்டில் காலில் குத்துவோம். அப்பாடா போயிடுச்சு. இன்னும் 2 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவங்க வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே க்ளீன் பண்ணி ஆகணும். பில் அடிச்சிருச்சு. நல்ல வேலை க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே அங்கே பாருங்க, போலீஸ் அக்கா வந்து ஒரு செல்லை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே இருக்க கைதிங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம செல்லுக்கு வந்து திறக்கும் போது நம்ம செல்லில் கொஞ்சம் மண் இருந்தது. எப்படி இவன் இடத்துக்குள்ளே இவ்வளோ மண் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் மேட்டு போட்டு மறைச்சு வச்சிருக்க உண்மை வெளியே வந்துடும். மேட்டு கடியில் தானே நம்ம குழி தோண்டி வச்சிருக்கோம். ஓகே, நம்ம வேர் ஹவுஸில் நமக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிடலாம். நமக்கு இந்த வெடி வந்து தேவை. அதே மாதிரி ஸ்டிக் லைட் நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு கீழே போப்போ ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த டாய்லெட்டை மாற்றணுங்க சீக்கிரம். ஆனால் $10 வேணுமா? எங்கே அந்த மொட்டையன்? ஓகே, இந்த மொட்டைங்கிட்ட 100 டிஷ்யூ பேப்பர் கொடுத்தா $10 கொடுப்பான். அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டாய்லெட் வாங்க முடியும். நல்லா புதுசாக இருக்குல்ல. $10 கொடுத்து வாங்கிக்குவோம். எப்படி வாங்கியாச்சு? அடுத்தது வாங்கணும்னா 25. அது இதோட கொஞ்சம் பெரிய டாய்லெட் போல். இதுவே போதும் $10. இன்னும் நிறைய இருக்குது. பட் நமக்கு வாங்குற அளவுக்கு இப்போ காயின் இல்லை. இந்த காரணத்தினால் இங்கேருந்து கிளம்புவது தான் நமக்கு நல்லது. ஆனால் இன்னும் 81 டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அதெல்லாம் சேல் பண்ணி நம்ம காயினாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு $11 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வச்சு இந்த அக்கா கிட்ட நம்ம ரூமை பெருசு பண்ணி தர சொல்லுவோம். எஸ், $10 கொடுத்து நம்ம ரூமை பெருசு பண்ண சொல்லியிருக்கோம். எப்படி பண்ணி வச்சிருக்காங்களோ போய் பார்ப்போம்.
பெருசாக இருக்கா? அதே மாதிரி தான் இருக்குது. ஓ, இங்கே சைடில் பாருங்க கொஞ்சம் லென்த்து எக்ஸ்ட்ரா இடம் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இதை விட இன்னும் பெருசு பண்ணணும் நம்ம. அக்கடைச்சோடு நல்லா பல்லன்னு புது டாய்லெட் கிடச்சிருக்கு நமக்கு. சரி, ஓகே. என்ன செஃப், என்னோட சாப்பாடு நீ ஆட்டை போட்டு சாப்பிடலான்னு பார்க்குறியா? குடியா. லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு, செல்லுக்கு வந்தேன். சிங்கம் வந்தது, பேரம் பேசுனேன். டிஷ்யூ பேப்பரு கொடுத்தது சிங்கம், அதை தூக்கி பாக்கெட்டில் போட்டேன். ஆல்ரைட், இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால பன்னு பாக்கெட்டை வாங்கி எனர்ஜி ஃபில் பண்ணிக்குவோம். ஆஹா, அடுத்த மண் தோண்டி வாங்கணும்னா 480 வேணுமா? இப்போ நம்மகிட்ட சுத்தமாக இல்லாத காரணத்தினால எதுவும் வாங்க முடியாது. இந்த பேக்கு கூட வாங்க முடியாது. அடுத்தது ரோப் நம்மகிட்ட தேவையான அளவு இருக்குது. அதனால தேவையில்லை. இங்கே என்னடா பூசடியில் வச்சுருக்கீங்க? எல்லாம் $50 $30 போட்டு வச்சுருக்கானுங்க. அதை வாங்கினா நமக்கு ஏதாவது கிடைக்குமோ? எது கிடைச்சாலும் நம்மளால் இப்போ வாங்க முடியாது. ஏன்னா வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட டாலரும் இல்லை. அது வாங்கி வளர்த்துற அளவுக்கு நமக்கு இப்போ நேரமும் இல்லை. ஏன்னா நம்ம சீக்கிரம் இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சாகணும். நான் வேற நம்ம லவ்லி ஸ்குவாடுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன், இந்த கேம் எப்படியாவது அடுத்த பாட்டில் நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. அதனால எப்படியாவது முடிச்சாகணும். நம்ம என்ன ஒன்றுமே தெரியல. இங்கே ரொம்ப கருகும்னு இருக்கு. நம்ம ஸ்டிக் லைட்டுக்கு வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஸ்டிக் லைட் வச்சிருந்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கு இந்த இடம். ஓகே, இப்போ எப்படி போகிறது? இந்த பக்கமும் பாரு, இந்த பக்கமும் பாரு, பின்னாடி பாரு. அப்போ இப்படி தான் போகணும். இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா, நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் இருக்கும். அது வந்து தண்ணி போகிற டனல் பைப்பா இல்லை வந்து சாக்கடை தண்ணி போகிற டனல் பைப்பான்னு தெரியல. ஆனால் பல வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு டனல். அந்த டனலுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். இருங்க, நம்மகிட்ட தான் வெடி இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். என்னடா சின்ன டேமேஜ். ஓ, நம்ம மேலால் தூக்கி போடுறோம் போல. எல்லாம் மேலே போய் மாட்டி அங்கே உடையதை ஒழிஞ்சு இங்கே பக்கத்தில் எந்த மண்ணும் போகிற மாதிரி தெரியல. நம்ம பாட்டு குட்டம் பக்கத்தில் தோண்டிக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த டனல் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோமா? இதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பின்னாடியும் பாறை இருக்குது, கீழேயும் பாறை இருக்குது, லெஃப்ட் ரைட்டுன்னு பாறை இருக்குது. இது என்னதுரா? இதை பார்க்க ஏதோ ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நம்ம மேலேருந்து கீழே குழி தோண்டிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சின்னதாக தோண்டிட்டு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தோண்டணும். அப்போ தான் நம்மளால் நடந்து போக முடியும். இல்லைன்னா தலை மட்டும் தனியாக இடிக்கும். இந்த பெட்டி, ஓ, ஏதோ ஒரு பொண பெட்டி மாதிரி இருக்குது. யாரையாவது போட்டு புதைச்சி வச்சுருப்பாங்களோ? இதே மாதிரி பெட்டி நம்ம பார்ட் 2 வீடியோவில் கூட பார்த்தோம். அதுக்குள்ளே ஒரு சாவி இருந்தது. இதுக்குள்ளே என்ன இருக்கும் பாத்திர வேண்டியதான். இந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண ஸ்டிக்கி லைட்டோட பேட்டரி காலி ஆயிடுச்சு போல. இன்னொன்று யூஸ் பண்ணியாச்சு. இருங்க, இந்த பெட்டி இப்போ ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியுது. திறந்துடு சீசே. உள்ள ஒரு கீ இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எலும்பு கூட கிடக்கு. யாரையோ இங்கே கொண்டு குழி போண்டி புதைச்சி வச்சிருப்பாங்க போல. அவங்க பாக்கெட்டில் இருந்த கீ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இது என்ன கீன்னு தான் தெரியல. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெட்டி ஓப்பன் பண்ணோம். இதே மாதிரி ஒரு கீ கிடச்சிச்சு. அதை வச்சு அந்த வேற ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணோம். அப்போ இந்த கீ எதுக்காக இருக்கும்? இந்த ஜெயிலுக்குள்ளே வேற என்ன ரூம் இருக்குது? அந்த பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருந்துச்சுல, அதுக்கான கீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே முன்னாடி வந்து பாருங்க பாறை இருக்குது. இப்போ எப்படி போகணும் தெரியலையே. சரி, நம்ம எல்லா பக்கமும் தோண்டி பார்ப்போம். ஏதோ ஒரு பக்கம் ரூட் இல்லாமல் இருக்க போகுது. ஆக்சுவலி நம்மளால் கீழே ரொம்ப நேரம் சர்வே ஆக முடியாது போல். எனர்ஜி லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையுது. அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப இருட்டாக வேறு இருக்குது. ஸ்டிக் லைட் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இப்போ அந்த லைட்டு மட்டும் ஆஃப் ஆச்சுன்னா ரொம்ப இருட்டாயிரும். சரி, இதுக்கு மேலே எனர்ஜி இல்லை. மேலே போய் நம்ம கிடைச்ச பொருள்லாம் விற்று அது டிஷ்யூ பேப்பரை மாற்றி ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த மண் தோண்டி பெட்டுக்கடியில் மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த குழியை இந்த மேட்டு போட்டு முடிடலாம். வர Welcome to Prison Escape Journey, where every decision could lead you to freedom or deeper into trouble. Carefully uplift this rug. Underneath lies the beginning of the பெட்டுக்கடியில் மாற்றி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த குழியை இந்த மேட்டு போட்டு முடிடலாம். வராரு சிங்கம் வராரு. வீர நடைய போட்டுக்கிட்டு 61 தான் கொடுப்பாரா? என்ன இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாரு? இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுங்களேன் சார். உங்களுக்கு பாட்டெல்லாம் பாடி வரவேற்பெல்லாம் எப்படி கொடுக்குறேன்? சரி, போங்க. ஓகே, அவர் கிளம்பிட்டாரு. இப்போ வந்து அடுத்த மணல் தோண்டியை வாங்குவோம். அதுக்கு வந்து 480. இப்போ நம்மக்கிட்ட 500 இருக்குது. சரி, ஓகே, நம்ம 450 டிஷ்யூ பேப்பர் கொடுத்து அடுத்த மணல் தோண்டி வாங்கிட்டோம். ஓ, இதுக்கு அடுத்து தான் வச்சுருக்கானா? 960 போடாடே, 960 கேட்குறான். ஓகே, நம்ம எனர்ஜி ஃபில் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு அடுத்தது நம்ம வாங்க முடியாது, அப்புறமே பார்த்துக்கலாம். அச்சோ, பெல் அடிச்சிருச்சு. ஓகே, எனர்ஜி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அகைன் கீழே இறங்கி போய் குழி தோண்ட ஆரம்பிக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குங்க. அந்த பேட்டரி இன்னும் முடியல போல். அதனால் அந்த லைட் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. லஞ்ச் பிரேக் வந்துருச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கு மேலே வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம ஹெல்த் ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த மொட்டைங்கிட்ட டிஷ்யூ பேப்பர் கொடுத்துட்டு நம்ம டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம இங்கே பொருள் வாங்க முடியும். என்ன வாங்கலாம்? இது என்னதுரா புதுசாக இருக்குது? $15 கொடுத்து வாங்கி. ஓ, திசை காட்டி. அங்கே டீ போடுற மிஷின் இருக்குது. அதே மாதிரி இது தண்ணி ஊற்றி வைக்கிறதா? சரி, டீ போடுற மிஷின் வாங்கிக்குவோம். டீ போட்டு நம்ம அது குடிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம நினச்சது சரிதாங்க. இங்கே பாருங்க, கீழே ட்ரிங்க் காஃபி ஆப்ஷன் காட்டுது. ஆனால் நம்மகிட்ட இப்போ எனர்ஜி லெவல், அதாவது ஹெல்த் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஒரு வேளை எனர்ஜி கம்மியாக வச்சுன்னா அப்போ வந்து காஃபி குடிச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஆமாம், நம்ம ஒரு திசை காட்டி வாங்கணும்ல, அதில் நமக்கு ரூட் காட்டுமோ? இருங்க, செக் பண்ணி பார்ப்போம். இதில் எப்படி பார்க்கணும்னு தெரியலையே. WEனா வெஸ்ட் ஈஸ்ட் மட்டும்தான் காட்டுது. நார்த்து சவுத்து அதுவும் பாருங்களேன் தப்பாக காட்டுதா? நம்ம எப்படி நவந்தாலும் மாறி காட்டுது. என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆனால் நம்ம கீழே தோண்டிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய ரேரான பொருள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றா நமக்கு நிறையா டிஷ்யூ பேப்பர் கிடைக்கும். நமக்கு இது முக்கியம் இல்லை. இப்போ கரெக்டான ரூட்டை கண்டுபிடிக்கணும். இந்த திசை காட்டியில் ரெட் கலரில் ஒரு ஏர் மார்க் காட்டுதில்ல, ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணி போகணுமா? அதுவும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கேடா. என்னடா அது? இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு லைட்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்.
ஓ இங்கே பாருங்க அந்த திசை காட்டிக்குள்ளே பாருங்க WEன்னு சொல்லிட்டு ரெட் கலர் எழுதியிருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அந்த ஆரோ மார்க்கு மேலே இருக்குல்ல WE அது இல்லை, அதுக்கும் உள்ள போட்டிருக்காங்க சின்ன ஹிண்ட் மாதிரி. அதுதான் வந்து வெஸ்ட் ஈஸ்ட்டு. அப்போ நார்த்து சவுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட். இப்போ அந்த ரெட் கலர் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணும் நம்ம. அப்படின்னா நம்ம இப்போ ரைட் சைடு தோண்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் தானே ஆரோ மார்க் காட்டுச்சு. ஓகே இங்கே தான் ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி தோண்டுவோம். சோப்பு இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இது என்ன காயின்? ஓ டாலரா, பரவாயில்ல டாலர்லாம் கிடைக்குது. இப்போ ரைட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பாறை இருக்குது, அந்த பக்கம் நம்மளால போக முடியாது. அப்போ அந்த ஆரோ மார்க் தப்பாக காட்டி இருக்கு. எதுக்குடா அந்த திசை காட்டி கொடுத்துருக்கு? அந்த திசை காட்டியை ஃபாலோ பண்ணாமல் வந்தோம்னா கூட கரெக்டான ரூட்டில் வந்திருப்பேன் போல. இப்போ எங்கே போய் நான் அந்த கரெக்டான ரூட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. சரி அப்படியே தோண்டுவோம். ஏதோ ஒரு பக்கம் இருக்கும்ல. இங்கே பாருங்க பின்னாடிலாம் வந்து பாறை இருக்குது. இந்த சைடு போக முடியாது. இந்த சைடு ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இப்போ நேரோ மார்க் இந்த பக்கம் காட்டுது, என்னால் மாற்றி மாற்றி காட்டுது. இந்த பக்கம் தான் காட்டுது, ஆனால் இங்கே பாறை இருக்கே. இந்த இடத்துல நம்மளால தோண்ட முடியுது. லெஃப்ட் சைடும் பாறை, ரைட் சைடும் பாறை. இங்கே ஒரு சின்ன பிளேஸ் போகுது. அப்போ இதுதான் அந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பின்னாடியும் வந்து பாறை தான் இருக்குது. நம்ம எனர்ஜி வேறு கம்மியாயிருச்சு. சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு போவோமா? எனர்ஜி ஃபுல்லாகிடுச்சே. இது சூப்பராக இருக்குது. இந்த டீ போடுற மிஷினுக்கு பக்கத்துலேயே ப்ளூ கலரில் ஒரு ஜக்குமா இருந்துச்சுல, அது காஃபி மிஷினா இல்லை சுடு தண்ணி ஊற்றிக்கிறதான் தெரியல. $10. சரி இதையும் நம்ம வாங்கிக்குவோம். இதுலேருந்து நமக்கு காஃபி கிடைக்குமா தண்ணி கிடைக்குமா தெரியல, ஆனால் இதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லது. பர்ஃபெக்டாக வச்சாச்சு. வேற என்ன வாங்கலாம்? இது மேட்டு தானே. ஓகே மேட்டும் $10 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். எப்படி இருக்க போதோ எங்கடா மேட்டு? ஓ டைல்ஸ் கலர்லேயே இருக்குங்க, ஒயிட் கலரில். இட்ஸ் நாட் குட், இட்ஸ் நாட் பேட், இட்ஸ் ஓகே. ஆமாம் நம்ம ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு கீ கிடைச்சிச்சுல, அந்த கீ எதுக்காக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பேஸ்கெட் இது லாக்கில் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து கோச்சை தான் கொண்டு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருந்தீங்களா? அவனோட எலும்பு கூட தான் அங்கே இருந்திருக்கும் போல. ஓகே நம்ம வெயிட் தூக்கி பார்ப்போமா? எத்தனை கிலோ தூக்குறோம் தெரியல. 80 கிலோ. ஆஹா என்னடா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டனை வந்து வேகமாக ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் மேலே போகுது. ஒரு செகண்ட் விட்டனால நம்ம மண்டை மேலே விழுந்துரும் போல். இப்போ நமக்கு எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படி தான் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமா? இங்கே ஒரு பால் இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக கோல் போட்டால் நமக்கு இன்னும் 2 பாயிண்ட் கிடைக்கும். பட் லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல இருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். அச்சோ 2வது மணி அடிச்சிருச்சு. ஓடுற ஐ எம் பேக் டு மைமிங். மறுபடியும் குளியை தோண்ட ஆரம்பிச்சாச்சு. ஐ திங்க் இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த சைடில் பாருங்க, ரைட் சைடும் வந்து பாறை இருக்குது, லெஃப்ட் சைடும் இருக்குது. கரெக்டாக சின்னதாக ஒரு கேப், நம்ம நடந்து போகிற அளவுக்கு தான் இங்கே ஒரு கேப் இருக்குது. கரெக்டாக அது மட்டும் தான் நம்ம தோண்ட முடியுது. நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எனர்ஜி வேற இன்னும் ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. இங்கே கீழே ஏதோ ஒரு கட்ட மாதிரி தெரியுது. என்னது அது? அகைன் நம்ம காஃபி மிஷினில் காஃபி குடிச்சு எனர்ஜி ஃபில் பண்ணியாச்சு. சரி நமது குகைக்குள்ளே இறங்குவோமா? இறங்கியாச்சு. எனர்ஜி ஃபில் பண்ணனால இதுக்கப்புறம் கவலைப்படவே தேவையில்லை. நேராக நம்ம தோண்டிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓகே இதுக்கப்புறம் வர போகிறது இது வரைக்கும் தான் கடைசியாக தோண்டிடணும். கீழே ஒரு கட்டை இருந்தது. இங்கே கீழே ஏதோ இருக்குது. இருங்க நம்மகிட்ட தான் வெடி இருக்குல்ல, அதை தூக்கி போட்டு பார்ப்போமா? ஐயோ மாற்றி போட்டேன்டா. வெடிச்சிருச்சு. ஆனால் ஒன்றுமே ஆகலை. நான் கூட அந்த வெடியை போட்டதும் அந்த இடமே க்ளீன் ஆயிரும்னு நினச்சேன். இங்கே ஏதோ இருக்குது. இங்கே கீழே ஏதோ ஒன்று போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க இங்கே ஒரு குகை. ஓ இப்படி தான் இறங்கி போகணுமா நம்ம? இப்போ அதுக்குள்ளே இறங்கி போயிட்டு மேலே ஏறி வர முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி இறங்கி போவோம். லைட்டை உள்ளே தூக்கி போட்டாச்சு. இங்கே நம்மளை சுற்றி ஒரே பாறை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. எப்படி போகிறது? இங்கே பாருங்க முன்னாடி ஒரு பெரிய குகை இருக்குது. ஓ இந்த பக்கம் ஒரு ரூட்டே போகுது. ஓகே போய் பார்ப்போம். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. லைட்டு வேணும் போல். ஓகே இங்கே ஒரு லைட் வச்சாச்சு. இங்கே ஏதோ ஒன்று பார்த்தேனே, அது இருக்கு பாருங்க. என்னது அது? கம்பி போட்டு வச்சிருக்கேன். உள்ள அங்கே ஒரு லேடர் இருக்குது. இந்த லேடர் தான் மென்ஷன் பண்ணாருங்க. இது வழியாக தான் நம்ம மேலே ஏறி போகிறோம். ஆனால் எப்படி போகிறது? முன்னாடி கம்பி இருக்குது. இருங்க நம்மகிட்ட வெடி இருக்குல்ல, தூக்கி போட்டு. என்னடா ஒன்றுமே ஆகலை. இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வெடியை போட்டு இந்த கம்பி உடச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இப்போ எப்படி போகிற? இங்கே 2 குகை போரி போகுது. இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. இருங்க இங்கே லைட்டு தூக்கி போட்டு போகும். இங்கேயும் ஒரு ரூட்டு போகுது. லெஃப்ட் ரைட்டுன்னு. இப்போ எதில் போகலாம்? நமக்கு எப்பயுமே ரைட்டு தான் ரைட்டான பாதையாக இருக்கும். உள்ளே போவோம். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கே. இதுக்கப்புறம் நம்மகிட்ட யூஸ் பண்ணுறதுக்கு லைட்டும் இல்லை. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி ஆப்ஷனே இல்லை. இருங்க கேமோட குவாலிட்டியை கம்மி பண்ணிடலாம். அப்போ ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். லோ குவாலிட்டி வச்சுருக்கேன். நம்ம நினச்சது ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே பாருங்க கேமோட குவாலிட்டி குறைச்சதும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஓகே இந்த சைடு ரூட் இருக்குது. எப்படி போவோம்? சரி நம்ம ரைட்லேயே போவோம். ஐயோ போலீஸ் இப்போ நம்ம ரூமை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே இத்தனை ரூட் புரியுது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம். எதுலேயும் நம்ம வர வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். ஐயோ இன்னும் வேறு 4 செகண்ட்ஸில் நம்ம ரூமை வந்து செக் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும், இல்லை மாட்டிக்குவோம். இங்கே பாருங்க லேடர் இருக்குது. ஏறா. எஸ் அந்த டனல் விட்டு வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி வந்தாச்சு. இருங்க கிராஃபிக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒன்றுமே தெரியாது. எஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க நமக்கு கீழே அந்த டனல் இருக்குது. நம்ம ஜெயிலுக்குள்ளே ஓட்ட போட்டு அது வழியாக வந்து வேறு ரூமுக்கு வந்துருக்கோம். இது வேறு ஏதோ ஒரு கராஜ் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு கார் இருக்குது, பட் ஸ்டார்ட் பண்ண முடியல. இது என்னதுரா? ஓ இது வந்து கரெக்டாக ஆன் பண்ணோம்னா தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்க அந்த செட்டு ஓப்பன் ஆகும் போல். அப்போ தான் கார் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் இது எப்படி ஆன் பண்ணுறது? ஒன்று ஒன்றா கொடுத்து பார்ப்போம். இது ஆர்டரெல்லாம் கொடுக்க தெரியல எனக்கு, எப்படின்னு தெரியல. ஓகே மேலே ஆன் பண்ணால் கீழே ஆஃப் ஆயிடுது, கீழே கொடுத்தா மேலே ஆஃப் ஆயிடுது. என்னடா அது? வந்துருச்சு. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. நம்ம இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். இப்போ எப்படி போகலாம்? லெஃப்டா ரைட்டா? 2 பக்கம் ரோடு போகுது. ரைட்டு போனால் ஜெயிலுக்கு தான் போகுது. அந்த பக்கம் போய் மறுபடியும் நான் மாட்ட விரும்பல. அதனால லெஃப்ட்லேயே போகலாம். ஃபைண்ட் ஹெலிகாப்டரா? இன்னும் ஹெலிகாப்டர் டிஸ்டன்ஸ்லாம் காட்டுது. 500 மீட்டரில் இருக்காமா?
எதுக்கு ஹெலிகாப்டர் எடுக்கணும்? அதான் நம்ம கார் எடுத்துருமே, கார்லேயே போய் எஸ்கேப் ஆயிடலாமே. ஒருவேளை போலீஸ் சேஸ் பண்ணிட்டு வந்து நம்மளை பிடிச்சிருவானுங்களோ, ஹெலிகாப்டரை எடுத்து பறந்து வேற ஊருக்கு போகிறோம் நம்ம. ஆனால் இந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்மளால் ஸ்க்ரீன்லாம் மூவ் பண்ண முடியல, லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் நம்மளால் திருப்ப முடியுது. ஆக்சுவலி நம்ம வரும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குழி தோண்டி இருந்தோம்ல, அதுக்கு மேலே மேட்டை போட்டு மூடிட்டு வந்திருக்கணும். இப்போ போலீஸ் போய் அங்கே பார்த்துருப்பான், நம்ம குழி தோண்டி தப்பிச்சு வந்துருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருப்பானுங்க. குறுக்க வந்து ஜோச்சோ முன்னாடி 2 போலீஸ்கார் இருக்கு. திருப்பி யூட்டன் போட்டு திருப்பிட்டு போயிட வேண்டியது. அவனுங்கிட்ட மாட்டிக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா. அது 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் இல்லை, பல மணி நேரம் போராடி இருக்கும் அந்த கேம் முடிக்க. நம்ம போலீஸ் எதுவும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்களா? எங்கே தாண்டா வச்சிருக்கீங்க அந்த ஹெலிகாப்டரை? இந்த பக்கம் தாங்க இருக்குது, அங்கே உள்ளே காட்டுது. இன்னும் ஒரு 200 மீட்டரில் தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து எஸ்கேப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாரில் இன்னும் லைக் கொடுக்கலையோ எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கேட்டனால தான் இந்த கேம் உங்களுக்காக முடிச்சிருக்கேன், நம்ம லவ்லி ஸ்குவாடுக்காக. இங்கே தாங்க இருக்குது ஹெலிகாப்டர். ரைட், ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள்